வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல தெலுங்குல வெளியான ஒரு வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸ் தமிழ்லயும் இருக்கு. டிஸ்னி ஹாட்ஸ்டார்ல இந்த வெப் சீரிஸ் தமிழ்ல இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் வெப் சீரிஸை பாருங்க. இந்த வெப் சீரிஸோட பேரு கோபலி அப்படின்றது. இது ஒரு பக்காவான ஆக்ஷன் த்ரில்லர் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். ஆக்சுவலா ரெண்டு குரூப்பை நமக்கு காட்டுறாங்க. இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை ஏற்படுது. அதனால ரெண்டு குரூப்பும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள எப்படி சண்டை ஏற்படுது, சண்டையோட முடிவுல என்ன நடந்ததுன்னு சொல்றதுதான் இந்த வெப் சீரிஸோட கதையா இருக்கும். கண்டிப்பா இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். வெப் சீரிஸோட ஸ்டார்டிங் சீனே ஒரு திருவிழா நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. திருவிழாவை வேடிக்கை பார்க்கறதுக்காக நிறைய பேர் வந்திருக்காங்க. ராமுன்னு ஒருத்தரோட ஃப்ரெண்ட்ஸுமே இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும் போதுதான் கரீம்னு ஒருத்தர் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. இப்போ உடனே இவங்க ஃப்ரெண்டான ராமுக்கு கால் பண்றாங்க. அந்த கரீம் இங்கதான் இருக்கான் வான்ற மாதிரி சொல்றாங்க. இவருக்கும் அவருக்கும் பகை இருக்கு போல. அதனால ராமு கிளம்பி வேகமா கரீமோட வீட்டுக்கிட்ட வந்துடுறாரு. கரீமும் ராமுவை பார்த்து பயப்படுறாரு. இப்ப சட்டுன்னு ராமுவை தள்ளி விட்டு ஓடுறாரு. ராமுவும் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்த மாதிரி கரீமை துரத்திட்டு இருக்காங்க. இப்ப திருவிழா நடந்துட்டு இருக்க இடத்துல இவங்க ரெண்டு பேருமே சண்டை போடுறாங்க. ராமு இருக்கார்ல, இந்த கரீமை போட்டு பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல இவனோட தலையை வெட்டிடுறாரு. இவனை கொடூரமா சாவடிச்சிடுறாரு. இங்கதான் கோபலின்னு டைட்டில போடுறாங்க. இப்ப ஸ்டார்டிங்ல இருந்து நடந்த விஷயத்த நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இல்லீகலா சாராயெல்லாம் காய்ச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரிதான் சுப்பையான்னு ஒருத்தர் சாராயெல்லாம் காய்ச்சிட்டு இருக்காரு. சுப்பையாவை பொறுத்த வரைக்கும் 3 பசங்க இருப்பாங்க. இதுல சின்ன பையன் தான் ராமுவா இருப்பாரு. டே எந்திரிடா அப்படின்ற மாதிரி அப்பா எழுப்பிட்டுலாம் இருக்காரு. இவர் இன்னும் வேலை வெட்டிக்கு போகாம இருக்காரு. உன் 2 அண்ணனுங்க எப்ப பாரு உன்னை திட்டிட்டு இருக்காங்கன்ற மாதிரிலாம் அப்பா சொல்றாரு. 2 அண்ணனுங்களுக்கும் கல்யாணம் ஆயிருக்கும். அண்ணிங்க கிட்ட எல்லாம் இவர் சகஜமா பேசுறாரு. பசங்களை ஸ்கூல்ல விட்டுரு அப்படின்ற மாதிரிலாம் அண்ணிங்க சொல்றாங்க. ராமுக்கு 2 அண்ணனுங்க இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா. மூத்த அண்ணனா காட்டுறாங்க. இவர் பேரு கோபி அப்படின்றது. கோபியை பொறுத்த வரைக்கும் காலேஜுக்கு போற பையன் இருக்கான். இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பி போறான். கோபி இதை கவனிக்கிறாருல. என் பையன் கூட பொறுப்பா இருக்கான்டா, நீ தான் இன்னும் பொறுப்பு இல்லாம இருக்க, பொறுப்பா இருக்கிற வழிய பாருன்னு சொல்றாரு. இப்ப தம்பிக்கு காசெல்லாம் தந்துட்டு இருக்காரு. சரி, வீட்டுல இருக்க சின்ன பசங்களை ஸ்கூல்ல விடலான்ற மாதிரிலாம் ராமு கிளம்ப போறாரு. அப்ப நடு அண்ணி இருக்காங்க பாத்தீங்களா. உன் அண்ணன் சாப்பாடு எடுத்துட்டு போகாம போயிட்டாரு, போற வழியில தந்துரு. அதே மாதிரி அண்ணனோட மெக்கானிக் ஷெட்ல கொஞ்சம் வேலையை பாருன்ற மாதிரிலாம் அண்ணி சொல்றாங்க. சரி அண்ணி அப்படின்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப வேற ஒரு ஸ்பாட்டை காட்டுறாங்க. அங்க ஒருத்தனை கொடூரமா சாவடிச்சிருக்காரு. அந்த சண்டையில இவருக்கும் அடிபட்டிருக்கும் போல. இவர் மயக்கத்துல இருக்காரு. காலையில் தான் கண்முடிக்கிறாரு. இந்த கதையில இவர் முக்கியமான கேரக்டரா இருப்பாரு. இவர் பேரு ரமணா அப்படின்றது. இவருக்கு 3 தம்பிங்க இருக்காங்க. அந்த பைதின்ற ஒரு தம்பி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. சீக்கிரமா இவனை துண்டு துண்டா வெட்டு அப்படின்ற மாதிரிலாம் ரமணா சொல்றாரு. பைதி இருக்கார்ல, இறந்து போன நபரோட பாடியை துண்டு துண்டா வெட்டுறாரு. இப்போ ஒரு மூட்டையில பேக் பண்றாங்க. அந்த மூட்டையை கொண்டு வந்து பக்கத்துல இருக்க ஆத்துக்குள்ள போடுறாங்க. இந்த மாதிரி கொலை பண்றதுக்கு இவங்களுக்கு காசுலாம் கிடைக்கும் போல. இப்ப சுஜாதான்ற ஒரு லேடியை நமக்கு காட்டுறாங்க. மார்க்கெட்ல இருந்து மீனெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கிட்ட வந்துட்டு இருக்காங்க. ஊருக்கு ஒதுக்குப்புறமா தான் இவங்க வீடு இருக்கு. ரமணான்னு ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவரோட தங்கச்சியா தான் இந்த சுஜாதா இருப்பாங்க. அப்படியே கட் பண்ணி ஸ்ரீனுன்னு ஒருத்தரை காட்டுறாங்க. ராமுவோட அண்ணனா தான் இவர் இருப்பாரு. மெக்கானிக் ஷெட்ல வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இவரோட ஃப்ரெண்டு பையன் இருக்கான் பாத்தீங்களா, இங்கே விவசாயம் பண்ணணும்ன்ற மாதிரி ஆசைப்படுறான். ஆனா ஃப்ரெண்டு வெளிநாட்டுல படிக்க வைக்கணும்ன்ற மாதிரிலாம் நினைக்கிறாரு. உன் பையன் ஏற்கனவே நல்லா படிப்பான், விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறான், பண்ணிட்டு போட்டுமே விடுன்ற மாதிரிலாம் இவர் பேசிட்டு இருக்காரு. அப்பதான் இந்த இடத்துக்கு ராமு வந்துடுறாரு. வந்த ராமு, நீங்க டிஃபனை விட்டு போயிட்டீங்களா, அண்ணி தர சொன்னாங்கன்னு தராரு. இப்ப ஸ்ரீனுவோட பொண்ணை ஸ்கூலுக்கு கூட்டு வந்து விட்டுறாரு. சரி, நம்ம பசங்க இருக்கிற இடத்துக்கு போலான்ற மாதிரி ராமு ஃப்ரெண்ட்ஸை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. இவரோட ஃப்ரெண்ட்ஸ் டீம் வேற ஒரு டீம் கூட மேட்ச் எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. கிரிக்கெட் மேட்ச் தான் விளையாடிட்டு இருக்காங்க. எதிர் டீம் ஆளோட பேரு பீரி அப்படின்றது. பீரி ரமணாவோட தம்பியா இருப்பான். கோபியோட பையன் காலேஜுக்கு போறேன்னு சொன்னான் பாத்தீங்களா. ஆனா பீரி டீமுக்காக கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கான். இதை பார்த்து இவர் டென்ஷன் ஆயிடுறாரு. இதான் நீ படிக்கிற அழகான்ற மாதிரிலாம் அவனை கூப்பிட்டு கிளம்ப பாக்குறாரு. பீரி இருக்கான்ல, அதுக்குள்ளலாம் கூட்டு போக கூடாது, இன்னும் கேம் முடியலன்ற மாதிரி சொல்றான். அதெல்லாம் முடியாது, நான் கூட்டு போவேன்னு சொல்லிட்டாரு. இப்ப பீரி குரூப்புக்கும் ராமுவோட குரூப்புக்கும் சண்டைலாம் வருது. அந்த பீரிக்காக விளையாண்டா கொஞ்சம் காசு தரதா சொல்லியிருப்பாங்க. அதனால தான் இந்த பையன் விளையாடி இருப்பான். சித்தப்பா, என்னோட அப்பா கிட்ட சொல்லிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். சரின்ற மாதிரி ராமுவும் ஏத்துக்கிறாரு. இந்த மாதிரி இவங்க வர வழியில ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த பையனை பார்த்து அந்த பொண்ணு சிரிக்கிறாங்க. பதிலுக்கு இந்த பையனும் பார்த்து சிரிக்கிறான். யாரா அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி ராமு கேட்கிறாரு. புதுசா என் ஸ்கூல்ல சேர்ந்திருக்கா, அந்த பொண்ணு எனக்கு பிடிக்கும், அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்றான். இவங்க 3 பேரோட அப்பா பேரு சுப்பையான்னு சொல்லியிருப்பேன். சாராயம் காய்ச்சற வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு. கமிஷனா போலீஸுங்களே பெரிய அமௌண்ட் வாங்கிக்கிறாங்க. இவருக்கு காசே கிடைக்க மாட்டேங்குது. அதை பத்திலாம் பசங்க கிட்ட சொல்லிட்டாரு. அதுக்கு ஸ்ரீனு இருக்கார்ல, இதுக்கப்புறம் காசெல்லாம் தர முடியாதுன்ற மாதிரி சொல்லுங்க, பிரச்சனை வந்தா நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு.
இந்த அப்பாக்கு தெரிஞ்சவரா ஒருத்தர் இருப்பாரு, அவருமே உங்க பையன் சொல்றதுதான் சரி, இதுக்கப்புறம் காசெல்லாம் தராதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் காசை வாங்குறதுக்காக ஒரு கான்ஸ்டபிள் வந்திருக்காரு. இவரோட பேரு வெங்கட் அப்படின்றது. வெங்கட்டுமே காசை எடுத்து தாங்கன்னு கேக்குறாரு. சார், முன்ன மாதிரிலாம் வியாபாரம் நடக்கல, காசை கொஞ்சம் கம்மியா வாங்கிக்கோங்க, நீங்க கேட்கிற காசெல்லாம் தர முடியாதுன்ற மாதிரி அப்பா பேசிட்டு இருக்காரு. ஆனா அவர் அவ்வளவு காசு வேணும்ன்ற மாதிரிலாம் பிரச்சனை பண்றாரு. இதை கவனிக்கிற ஸ்ரீனு இருக்கார்ல, அவ்வளவு காசுலாம் தர முடியாது, உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி புடிச்சு தள்ளிலாம் விடுறாரு. வெங்கட் சாதாரண கான்ஸ்டபிள் தானே, எதிர்த்து எதுவுமே பண்ண முடியல, சைலண்டா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. என்னதான் இருந்தாலும் ஸ்ரீனு பண்ணதை நினைச்சு அப்பா பயப்படுறாரு. அவன் ஏதாவது பண்ணிட போறான்டா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ரமணாவை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 தம்பிங்க இருப்பாங்க. அவங்களோட வீட்டுல தான் இப்ப கோபி இருக்காரு. கோபி எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காருன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும். கோபிக்கு ஒய்ஃப் இருக்காங்க, ஆனா இவர் இருக்கார்ல சுஜாதா கூட அஃபேர்ல இருக்காரு. அதனால தான் நடுவுல இந்த வீட்டுக்கு ஒருவர் போல. இதெல்லாம் தம்பிங்களுக்கு அண்ணனுங்களுக்கு தெரியும் போல. அவங்களுமே ரொம்ப சாதாரணமா உட்கார வச்சு பேசுறாங்க. சீக்கிரமா எங்க அக்காவை முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கோங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அடிக்கடி கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னீங்கன்னா இந்த பக்கமே வரமாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் கோபி சொல்லிட்டாரு. தப்பா எடுத்துக்காதீங்க மாமா அப்படின்ற மாதிரி இவனுங்களும் சமாதானம் சொல்லிட்டு இருக்காங்க. இவர் ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்காரு. இவர் பேசுறதெல்லாம் ரமணாக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஒரு ஸ்டேஜ்ல அருவாளை எடுத்துட்டு வெட்டுறதுக்காக வராரு. ஆனா சுஜாதா தடுத்துறாங்க. அவசரப்பட்டு எதுவும் பண்ணிராதன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த கோபி கூட சேர்ந்து பழகிற மாதிரி ஏமாத்தி அவரோட சொத்தை எழுதி வாங்குறது தான் சுஜாதாவோட பிளானா இருக்கும். அதுக்கு தான் தம்பிங்களாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அவனுங்களாம் புரிஞ்சு பேசுறாங்கல்ல, நீயும் புரிஞ்சு நடந்துக்கோன்னு சுஜாதா சொல்றாங்க. இப்ப கோபி கூட ஒன்னா இருக்கிறதுக்காக உள்ள போயிடுறாங்க. இந்த இடத்துல தான் ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. ரமணாவும் பைதியும் ரொம்ப தைரியசாலிங்க. அவங்க தான் சம்பவம் பண்ற வேலையெல்லாம் பண்ணுவாங்க. இப்போ ஒருத்தரை போட்டு தள்ளுறதுக்காக அவரோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவரோட கதவை லைட்டா தட்டுறாங்க. யாரு இந்த நேரத்துல கதவை தட்டுறது அப்படின்ற மாதிரி அவருமே யோசிக்கிறாரு. இப்ப பாக்கலான்ற மாதிரி கிட்ட வந்து கதவை திறக்கிறாரு. இவர் கதவை திறந்த அடுத்த நிமிஷம் 2 பேருமே உள்ள வந்து இவர் அட்டாக் பண்றாங்க. கொடூரமா இவரோட கதையை முடிக்கிறாங்க. இந்த மாதிரி கதையை முடிக்கிறதுக்கு இவங்களுக்கு காசு கிடைக்கும் போல, அதனால தான் இப்படி பண்றாங்க. இப்ப காசின்னு ஒரு முதலாளியை காட்டுறாங்க. இவர் மில்லு தான் வச்சிருக்காரு. அதே மாதிரி கஞ்சாவெல்லாம் சப்ளை பண்ற வேலை பண்ணிட்டு இருக்காரு. இவரை பார்த்து பேசுறதுக்காக ராமு வந்திருக்காரு. எனக்கு வேலை போட்டு தாங்கன்னு கேக்குறாரு. இவரை வேலை போட்டு தந்துடலாம் நினைக்கிறாரு. எனக்கு முக்கியம் விசுவாசமா வேலை பார்க்கறது தான், நீ ஒழுங்கா இருப்பல்ல அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. கண்டிப்பா ஒழுங்கா இருப்பன்ற மாதிரிலாம் ராமு சொல்றாரு. இதுக்கு முன்னாடி இருந்தவன் என்னை ஏமாத்திட்டான், அதனால தான் இந்த மாதிரி கேட்கிறேன்ற மாதிரி காசி சொல்றாரு. ராமுக்கும் பீரின்னு ஒருத்தனுக்கும் ஆகாதுன்னு சொன்னோம் பாத்தீங்களா, அந்த பீரி தான் இதுக்கு முன்னாடி காசி கிட்ட வேலை பார்த்திருப்பான் போல. இப்ப காசியை பார்த்து பேசணும் அப்படின்ற மாதிரி வாட்ச்மேனை மீறி உள்ள வந்துட்டு இருக்கான். இந்த சமயம் காசி இருக்காரு பாத்தீங்களா, 2 கிளைண்ட்டை உட்கார வச்சு பேசிட்டு இருக்காரு. பீரி இந்த இடத்துக்கு வரதை பார்த்து காசி டென்ஷன் ஆயிடுறாரு. நீ எதுக்காக இந்த இடத்துக்கு வந்த, முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் திட்டுறாரு. ஆக்சுவலா நடுவுல இவன் காசை நிறைய அடிச்சிருப்பான். அதனால தான் காசி இந்த மாதிரி கோவப்பட்டு இருக்காரு. தெரியாம பண்ணிட்டேன் மன்னிச்சிருங்கன்ற மாதிரிலாம் பீரி பேசுறான். இதுக்கப்புறம் மன்னிக்கலாம் முடியாது, கிளம்புன்ற மாதிரி காசி சொல்றாரு. உன் வேலையை இதுக்கப்புறம் இவன் தான் பார்க்க போறான்ற மாதிரி அங்க இருக்க ராமுவை காட்டுறாரு. ராமுக்கும் இவனுக்கும் ஆகாது இல்ல, நான் உன்னை கவனிச்சுக்கிறேன்ற மாதிரி ராமுவும் வார்னிங் கொடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புறான். இந்த கிளைண்ட்ஸ் இருக்காங்கல்ல, என்னைக்கு சரக்கு வேணும் அப்படின்றத சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. சரக்கெல்லாம் இவர் எடுத்து ராமு கிட்ட தந்துடுறாரு. அவங்க கேட்கும் போது கரெக்டா கொண்டு போய் தரணும், மாட்டினாலும் என் பேரை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி ராமு சொல்லிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துல ராமு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பலான்ற மாதிரி கிளம்பிட்டு இருக்காரு. அப்ப பீரி இருக்காருல, ராமுவை அட்டாக் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அவரும் அவரோட ஆட்களும் ஒளிஞ்சிருக்காங்க. இப்ப சட்டுன்னு ராமுவை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. ராமுவும் மாட்டிடக்கூடாதுன்ற மாதிரி செம்ம வேகமா போயிட்டு இருக்காரு. சரி, ராமு வீட்டுக்கே போய் அட்டாக் பண்ணலான்ற மாதிரி பீரியோட ஆளுங்க நினைக்கிறாங்க. இப்ப பொறுமையா வீட்டுக்குள்ள நுழைஞ்சு இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ராமு வரதுக்கு பதிலா ராமுவோட அண்ணன் ஸ்ரீனு தான் வெளியே வராரு. அப்பதான் ஆளுங்க ஒளிஞ்சிருக்கிறது ஸ்ரீனுக்கு தெரியுது. யாரா அங்க இருக்கீங்கன்னு கேக்குறாரு. இப்ப சட்டுன்னு ஒளிஞ்சிருக்கவங்க அட்டாக் பண்றதுக்காக வராங்க. ஆனா ஸ்ரீனு பயங்கரமா சண்டை போடுவார் போல. இப்ப தனியாலாம் இங்க இருக்க 5 பேருக்கு மேல பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. இவங்க எல்லாருமே முகத்தை க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருக்காங்க. இப்ப வேகமா இங்க இருந்து ஓடிடுறாங்க. யாரா அவனுங்க, எதுக்காக வந்தாங்கன்ற மாதிரி ராமு கிட்ட கேக்குறாரு. ராமு இருக்கார்ல, கிரிக்கெட் விளையாடும் போது சண்டை ஏற்பட்டது, அதனால கூட வந்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஸ்ரீனு இருக்கார்ல, ஒய்ஃபை மட்டும் உள்ள போக சொல்லிட்டாரு. என்கிட்டயே கதை விட்டுட்டு இருக்கியா, கிரிக்கெட் மேட்சுக்காக எதுக்காக ஆயுதத்தை எடுத்துட்டு வர போறாங்க, நீ ஏதோ தப்பு பண்றன்னு தெரியுது, ஒழுங்கா அந்த தப்பை நிறுத்திடு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கோபிக்கு ஒரு பையன் இருந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, அந்த பையன் பேரு ராஜு அப்படின்றது. இப்ப லவ்வரை கூப்பிட்டு வெளியே தான் வந்திருக்கான். இந்த பொண்ணு இருக்காங்கல்ல, என் அம்மாக்கும் அப்பாக்கும் எப்ப பாரு சண்டை வந்துகிட்டே இருக்கும், 2 பேருமே பிரிஞ்சுட்டாங்க. இப்ப என்னோட அப்பா கூட பிடிக்காம தான் நான் இருந்துட்டு இருக்கேன், எல்லாரையும் விட ஒன்னதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட ஜாலியா பேசுறாங்க. ஆக்சுவலா ராமுக்கும் சில ஃப்ரெண்ட்ஸ் இருந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நைட்டு நடந்த விஷயத்த பத்தி எல்லாம் சொல்லிட்டாரு. அந்த பீரி தான் இப்படி பண்ணான்னு சொல்லிட்டாரு. இதை கேட்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க கோவப்படுறாங்க. அந்த பீரிய பதிலுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. இப்பதான் மூத்த அண்ணியை நமக்கு காட்டுறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசுறதுக்காக தான் வந்திருக்காங்க. நைட் இந்த மாதிரி உங்க தம்பியை தேடி ஆளுங்க வந்தாங்க, ஸ்ரீனு தான் எல்லாரையும் அடிச்சு இங்க இருந்து அனுப்பி விட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. யாரோட வேலையா இருக்கும்ன்ற மாதிரிலாம் கோபி யோசிக்கிறாரு. இப்போ உடனே ராமுக்கு கால் பண்ணிட்டாரு.
ஆக்சுவலா ராமு ஸ்ரீனுக்கு தான் ரொம்ப பயப்படுவாரு. கோபி கிட்ட சகஜமா பேசுவாரு. கோபியும் வந்தது யாருன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. முதல்ல ராமு சொல்ல தயங்குறாரு. அதுக்கப்புறம் பீரி தான் இந்த விஷயத்த பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி கோபி கேட்டுக்கிறாரு. ஏன்னா கோபி சொன்னா கேட்க வாய்ப்பு இருக்குல்ல, அதனால தான் கோபி இப்படி நினைக்கிறாரு. இப்ப ஸ்ரீனு இருக்காருல, இவரோட சித்தப்பா பையனை பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காரு. ஏன்னா அவர் டாக்டரா இருப்பாரு. இப்ப அவர்கிட்ட சாதாரணமா பேசிட்டு இருக்காரு. அந்த சித்தப்பா பையன் சித்தப்பா கிட்ட பேசலன்றது தெரிய வருது. ஏன்னா சித்தப்பாவும் சரக்க காய்ச்சற வேலையை பண்ணிட்டு இருக்காரு. அவங்க நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கூடா, அவங்களுக்கு பெருசா என்ன வேலை தெரியும், அதனாலதான் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சவரு அவர்கிட்ட பேசுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. என் அப்பாக்காக தான் பேச வந்தியா, என் அப்பாவை பத்தி பேசாது அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லிட்டாரு. சரி சரி கோச்சுக்காத, உனக்கு சாப்பாடு தான் எடுத்துட்டு வந்தேன், இந்த வச்சுக்கோன்ற மாதிரி தந்துட்டு இங்க இருந்து கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. அவரை பாக்குறதுக்காக நிறைய பேர் நின்னுட்டு இருக்காங்க. நைட்டு வந்தவனா நின்னுட்டு இருக்கான்னு தெரிய வருது. சட்டையை வச்சுதான் கண்டுபிடிச்சிருப்பாரு. நில்லு நில்லுன்னு சொல்றாரு. ஆனா அவன் இருக்கான் பாத்தீங்களா, சட்டுன்னு இங்க இருந்து ஓடுறான். இவன் தான் பீரியா இருப்பான். மாட்டினா செத்தோம், நம்ம ஒளிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வேகமா போய் ஒளிஞ்சுக்கிறான். இப்ப ஒளிஞ்சவன் பயந்து பயந்து வேற பக்கமா போயிட்டு இருக்கான். அப்பதான் இன்னொன்னு அண்ணன் இந்த விஷயத்த கவனிக்கிறாரு. இவர் பேரு சைத்லு அப்படின்றது. ஏன்டா இப்படி பயந்து வரன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இப்ப வீட்டை காட்டுறாங்க. வீட்டுல ரமணாவும் தங்கச்சி சுஜாதாவும் மட்டும்தான் இருக்காங்க. சுஜாதா கிட்ட மத்த தம்பிங்க எங்கன்ற மாதிரிலாம் ரமணா கேட்டுட்டு இருக்காரு. அப்பதான் சைத்லுவும் பீரியும் இந்த இடத்துக்கு வராங்க. பீரி நொண்டி நொண்டி நடந்து வந்துட்டு இருக்காரு. உன் காலுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. பீரி நடந்த விஷயத்த சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறான். ஆனா அண்ணன் திரும்ப திரும்ப கேட்கிறாரு. அப்பதான் காசி கூட ஏற்பட்ட பிரச்சனையை பத்தி சொல்றான். அந்த ராமு அடிக்கலாம் நினைச்சேன், ஆனா ஸ்ரீனு எல்லாரையும் போட்டு அடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். இவன் உடம்பு முழுக்க நிறைய காயங்கள் இருக்கிறது தெரிய வருது. இதெல்லாம் பாக்குற ரமணாக்கு கோவம் வருது. அந்த ஸ்ரீனுவை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது இந்த இடத்துக்கு கோபி வராரு. கோபி சமாதானம் பேசுறதுக்காக தான் வந்திருக்காரு. அதனால இவங்களோட கோபம் கொஞ்சம் குறையுது. ஸ்ரீனு வேலையெல்லாம் முடிச்சிடுறாரு. இங்க இருந்து கிளம்பலான்ற மாதிரி பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. பார்த்தா பைக் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அப்பதான் ராமுவோட ஃப்ரெண்டு ரஞ்சித்னு ஒருத்தர் இந்த இடத்துக்கு வராரு. டே ரஞ்சித், என்ன டிராப் பண்ணிரு அப்படின்ற மாதிரிலாம் இவர் லிஃப்ட் கேட்கிறாரு. அதே மாதிரி தம்பி அடிச்சது யாருன்னு கேட்கிறாரு. இவனுமே பயத்துல எல்லாத்தையுமே சொல்லிடுறான். திரும்பி அந்த பீரியும் ஆளுங்களையும் அடிக்கிறதுக்கு நாங்க பிளான் போட்டிருக்கோம்னு சொல்றான். உடனே உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவனுமே ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்றான். ஃப்ரெண்ட்ஸ் 3 பேருமே சேர்ந்த மாதிரி ஒரு இடத்துல இவனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க போல. டே வரதுக்கு உனக்கு எவ்வளவு நேரம் ஆகும், சீக்கிரமா கிளம்பி வாடா, அவனை அடிக்கிறதுக்காக போனோன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப சட்டுன்னு அண்ணன் போன்ல பேச ஆரம்பிக்கிறாரு. அவன் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான், முட்டாள்தனமா ஏதாவது பண்ணி வைக்காதீங்கடா, நான் அந்த இடத்துக்கு வரேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப ரஞ்சித் கிட்ட பைக்கை வாங்கிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. அச்சச்சோ அண்ணனுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி ராமு இந்த இடத்துல பயந்துட்டு இருக்காரு. அண்ணன் ஒரு பைக்ல வராரு பாத்தீங்களா, அந்த பைக்ல தான் இவர் சரக்க வேற மறைச்சு வச்சிருக்காரு. அதெல்லாம் அண்ணனுக்கு தெரியக்கூடாதுன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அண்ணன் டிராவல் பண்ணி இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. அப்படி வந்துட்டு இருக்கும் போது ஒரு லாரி இருக்குல்ல, செம்ம வேகமா வந்து அண்ணன் மேல இடிச்சிருது. அண்ணனுமே பறந்து போய் ஒரு இடத்துல விழுறாரு. ஸ்ரீனுவை இடிச்சது யாருன்னு காட்டுறாங்க. பார்த்தா கோபி தான் இடிச்சிருப்பாரு. கோபி லாரியை விட்டு பதட்டமா இறங்குறாரு. இப்ப வேகமா இங்க இருந்து ஓடலாம் ஆரம்பிக்கிறாரு. இங்கதான் செகண்ட் எபிசோட முடிக்கிறாங்க. ரமணாவோட குடும்பத்துல யாரோ இறந்து போயிட்டாங்க போல. எரிக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. ரமணாவை பொறுத்த வரைக்கும் மூர்த்தின்ற ஒரு பெரிய ரவுடியை தெரியும். அந்த ரவுடி கிட்ட என்ன சொல்றாருன்னா, அந்த ஸ்ரீனுவோட ஃபேமிலியை மொத்தமா முடிக்கணும், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஸ்ரீனு பயங்கரமா சண்டை போடுவான், அதெல்லாம் கஷ்டம்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கான அவசியம் இல்ல, ஸ்ரீனு இப்ப கையில கட்டு போட்டு ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான், அதனால ஈஸியாவே பண்ணலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போ ஓகே, நான் ஆளுங்க எல்லாரையும் திரட்டுறேன், அந்த குடும்பத்தையே காலி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் மூர்த்தி சொல்லிட்டாரு. இப்ப மூர்த்தியை ஆளுங்களை திரட்டுறதுக்காக அனுப்பி வச்சிடுறாங்க. இந்த 4 தம்பிங்களும் உயிரோட இருக்காங்க. அப்ப யாரு செத்ததுன்னு தெரியல. ஸ்ரீனு திட்டி அனுப்பிட்டார்ல, இதை நினைச்சு வெங்கட் சோகத்துல உட்காந்துட்டு இருக்காரு. அப்ப இன்னொன்னு கான்ஸ்டபிள் இருக்காருல, புதுசா ஒரு எஸ்ஐ வரப்போறாராம், ரொம்ப வில்லங்கமான ஆளாம், பேரு ரகுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. பாத்துக்கலான்ற மாதிரி வெங்கட் நினைக்கிறாரு. அப்பதான் இந்த கான்ஸ்டபிள் இருக்காருல, ஸ்ரீனு பைக்ல வரும்போது ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, பைக் இப்ப நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த பைக்ல ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரி வெங்கட்டும் செக் பண்றதுக்கு வராரு. பாக்ஸ் இருக்குல்ல, அதை ஓபன் பண்ணலான்னு ஓபன் பண்றாரு. பார்த்தா நிறைய கஞ்சா பொட்டலாம் இருக்கிறது இவருக்கு தெரிய வருது. இதை வச்சு ஸ்ரீனுவை மாட்டி விடலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப நேரா சீனியரை பாக்குறதுக்காக உள்ள வந்துடுறாரு. சரி அவன் நிறைய கஞ்சா வச்சிருக்கான், அவனை அமுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அவனே அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கான், பாத்துக்கலான்ற மாதிரி இந்த சீனியரும் சொல்றாரு. ஸ்ரீனுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு பாத்தீங்களா, கையில தான் பயங்கரமா அடிபட்டிருக்கும். இப்ப கையோட எலும்புல முறிவெல்லாம் ஏற்பட்டிருக்கும். அதெல்லாம் சரி பண்றதுக்காக ஒரு வைத்தியர் கிட்ட தான் குடும்பத்தை சேர்ந்தவங்க கூட்டு வந்திருக்காங்க. அந்த வைத்தியருமே இழுத்து கட்டெல்லாம் போட்டுட்டு இருக்காரு. இப்ப ஃபேமிலியை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. எந்த பிரச்சனையும் கிடையாது, கொஞ்ச நாள் இங்க இருந்தா சரி பண்ணிடலாம், நீங்களாம் இங்க இருக்கணும்னு அவசியம் இல்ல, நீங்களாம் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒய்ஃபை மட்டும் ஹஸ்பண்ட் கிட்ட பேசிட்டு போலான்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஃபேமிலி தான் வந்திருப்பாங்க, ஆனா அண்ணன் தம்பி வந்திருக்க மாட்டாங்க. 2 பேருமே எங்க இருக்காங்கன்னே தெரியலன்ற மாதிரிலாம் ஒய்ஃப் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தான் ஸ்ரீனு இருக்காருல, ஒய்ஃபை கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு.
என்னை இடிச்சது வேற யாரும் கிடையாது, கோபி அண்ணன் தான் என்னை இடிச்சாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன்னா இடிச்சு இவர் விழுந்தாரு பாத்தீங்களா, அப்ப கோபி லாரியை விட்டு இறங்கி போனதை இவர் கவனிச்சிருப்பாரு. என்னங்க சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க ஒய்ஃப் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. நீ அவசரப்பட்டு யார்கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லாத, கையெல்லாம் முதல்ல சரியாகட்டும், அதுக்கப்புறம் நானே அண்ணன் கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்றாரு. மூர்த்தின்னு ஒருத்தர் ஆளெல்லாம் திரட்டுற மாதிரி சொன்னாரு பாத்தீங்களா, இப்ப நிறைய ரவுடிங்ல ஒரு இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. அங்கதான் ஆயுதத்தெல்லாம் ஒழிச்சு வச்சிருக்காங்க போல. இப்ப வேண்டிய ஆயுதத்தெல்லாம் இங்க இருந்து எடுத்துக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி ரகுன்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் தான் புதுசா வந்த எஸ்ஐயா இருப்பாரு. இவரை பார்த்து பேசிட்டு போறதுக்காக சிஐ இந்த இடத்துல தான் இருக்காரு. இப்ப சிஐயும் இவரை வெல்கம் பண்ணிட்டாரு. இங்க இருக்க கான்ஸ்டபிளை பத்தி எல்லாம் எஸ்ஐ ரகு கிட்ட சொல்லிடுறாரு. இங்க நிறைய கேஸும் பெண்டிங்ல இருக்கு, எல்லா கேஸையும் நீங்க தான் சீக்கிரமா முடிக்கணும்னு சொல்லிட்டாரு. ரகுவும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இப்ப ரகுவும் பெண்டிங்ல இருக்க எல்லா கேஸ் ஃபைலையும் பாக்குறாரு. இந்த வெங்கட்ன்ற கான்ஸ்டபிள் ஸ்ரீனு மேல செம்ம கோவத்துல இருக்கார்ல, எப்படியாவது இந்த ரகு கிட்ட கோர்த்து விடணும்னு நினைக்கிறாரு. சார், இந்த இடத்துல ஒரு குடும்பம் இருக்கு, அவங்க கள்ளச்சாராயெல்லாம் காய்ச்சிட்டு இருக்காங்க, அவங்கள ஏதாவது பண்ணணும். அதே மாதிரி அந்த ஸ்ரீனு நிறைய கஞ்சாலாம் கொண்டு போயிருக்கான் அப்படின்ற மாதிரி அவரை பத்தியே சொல்லிட்டு இருக்காரு. சுப்பையாக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்க மாதிரி நமக்கு காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த ஃப்ரெண்ட் அவரோட வீட்டுக்கு வராரு. பார்த்தா அவரோட வீட்டுல தான் கோபி இருக்காரு. கோபி, நீ இங்க என்ன பண்ற? ஸ்ரீனுக்கு கையில அடிபட்டு இருக்கு, நேத்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்பதான் கோபிக்கு நம்ம தம்பியை தான் இடிச்சிருக்கோன்றது தெரிய வருது. அவர் சரியா முகத்தை பார்க்கல போல. என் தம்பியை நான் தான் இடிச்சிட்டேன் போலன்ற மாதிரி சுப்பையாவோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்பதான் நைட்டு நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. அந்த வீட்டுல இவரை நல்லபடியா பாத்துப்பாங்கல்ல. சைதுலு சரக்கச்சுக்கிட்டே இவர்கிட்ட பேசிட்டு இருக்கான். சீக்கிரம் என்னோட அக்காவை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சைதுலு பேசிட்டு இருக்கான். ஆனா இவர் பிடி கொடுக்க மாட்டாரு. இதை பார்த்துட்டு இருக்க ரமணாக்கு கோவம் வந்துருது. நீ கல்யாணம் எல்லாம் கூட பண்ணிக்க தேவையில்ல, உன் சொத்தெல்லாம் என் தங்கச்சி பேர்ல எழுதி வையின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆக்சுவலா இவரோட தம்பி ஸ்ரீனு தான் தைரியமா பேசுறவரா இருப்பாரு. இவர் கொஞ்சம் பயந்த சுபாவம் உடையவரா தான் இருப்பாரு. இவ்வளவு நாள் நல்லா பேசினாங்க, இப்ப என்ன இவ்வளவு ரூடா பேசுறாங்கன்னு பயப்படுறாரு. இப்ப சைனை போடாம இங்க இருந்து போக முடியாதுன்னு இவருக்கு தெரிஞ்சிருது. நான் சைனை போடுறேன்ற மாதிரி சைன் எல்லாம் இந்த இடத்துல போடுறாரு. ஆனா சைன் போட்ட டாக்குமெண்ட் இவர்கிட்ட தான் இருக்கு. டாக்குமெண்ட் உன்கிட்ட தானே இருக்கு, அப்ப என்ன நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் இந்த பெரியவர் கேட்கிறாரு. மேற்கொண்டு இவரும் நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. உன் அண்ணன் அந்த மாதிரி பேசிட்டு இருக்கான், நீ என்ன சாதாரணமா உட்காந்துட்டு இருக்கன்னு சுஜாதாவை பார்த்து கேட்கிறாரு. இப்ப சுஜாதா ரொம்ப தெனாவட்டா பேசுறாங்க. உன் கூட நான் ஒன்னா இருந்ததெல்லாம் உன்னோட சொத்தை வாங்குறதுக்காக தான், மத்தபடி எதுவுமே இல்லைன்னு சொல்றாங்க. சொத்தை இவளுக்கு தரக்கூடாதுன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இப்ப வேகமா தள்ளி விட்டுட்டு இங்க இருந்து ஓடுறாரு. அவங்க கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறதுக்காக எல்லாருமே உள்ள ஓடி வராங்க. அப்பதான் இவரை தள்ளி விட்டு ஓடி இருக்கிறது தெரிய வருது. இவரை தள்ளி விட்டதுல சுஜாதா இருக்காங்க பாத்தீங்களா, சவத்துல இருக்க ஒரு ஆணில போய் இடிச்சிடுறாங்க. தலையில வாட்டியே விழுந்துருது. பயங்கரமா ரத்தம் எல்லாம் வளைஞ்சிட்டு இருக்கு. இப்ப உள்ள வந்து என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரிலாம் ரமணா பார்த்துட்டு இருக்காரு. தங்கச்சி அசைவே இல்லாம இருக்காங்க. இவருமே தண்ணி எல்லாம் ஊத்தி எழுப்பலாம்னு நினைக்கிறாரு. முழிச்ச தங்கச்சியும் சாவர கண்டிஷன்ல பேச ஆரம்பிக்கிறாங்க. அவனை விட்டுறாதுன்னு, அவன் குடும்பத்தையே விட்டுறது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் இறந்து போறாங்க. இதனால தான் கொலை பண்ணுன்ற வெறியோட இருந்துட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க பெரியவர் இருக்கார்ல, நான் சொல்ற மாதிரி ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு ராமுவை காட்டுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட அதே இடத்துல வெயிட் பண்றாரு. அண்ணன் வர மாதிரியே தெரியல. அதே சமயம் அந்த கிளைண்ட் இருக்காங்கல்ல, கஞ்சா வேணும்ன்ற மாதிரிலாம் கால் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல காசி கிட்ட இருந்து போன் கால் வருது. என்னன்னு சொல்றதுன்னு தெரியாம இவருமே கால் அட்டன் பண்றாரு. சரக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல மாட்டிருக்கு பாத்தீங்களா, அதை பத்தி எல்லாம் காசிக்கு தெரிய வந்திருக்கு. சரக்கு இப்படி மாட்ட வச்சிட்டியே, உன்னை நம்பி போய் வேலையை தந்தம்பரு அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா திட்டுறாரு. சரக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல மாட்டி இருக்கிறது தெரிய வருது. அதே சமயம் அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கிறதும் தெரிய வருது. இவங்களாம் ஒரு இடத்துல பதுங்கி இருக்காங்கல்ல, இந்த இடத்துக்கு பீரியும் ஆளுங்களும் வந்துடுறாங்க. இந்த தம்பியை பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. கதையை முடிக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. ஆனா இவர் இருக்கார்ல, ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பதிலுக்கு சண்டை போட்டுட்டு இருக்காரு. இந்த மாதிரி சண்டை நடக்கிறது போலீஸ்க்கு தெரிய வந்துருது. இப்ப எஸ்ஐயும் டீமோட இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இதனால பீரி ஆட்கள் இருக்காங்கல்ல, இங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க. வந்தவருக்கு இந்த இடத்துல ராமுவும் ஃப்ரெண்ட்ஸும் தான் கிடைக்கிறாங்க. இவர் அமைக்கிறாரு. அந்த குடும்பத்துல ஒரு உயிர் கூட தப்பிக்க கூடாது, எல்லார் கதையும் முடிக்கணும்ன்ற மாதிரிலாம் சைதுல இந்த இடத்துல ஆளுங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்ப தூங்கிட்டு இருக்க மூத்த அண்ணியை நமக்கு காட்டுறாங்க. கதவை தட்டுற மாதிரி உங்களுக்கு சவுண்டு கேக்குது. ஹஸ்பண்ட் தான் வந்திருக்காரு போலன்ற மாதிரி இவங்களுமே கதவை திறக்கிறதுக்காக வராங்க. கதவை திறந்தா ஹஸ்பண்ட் தான் வந்திருக்காரு. ஆனா ரத்த வெள்ளத்துல வந்திருக்காரு. இப்ப ஹஸ்பண்ட் கதவு கிட்ட இருக்கும் போது ஆளுங்கெல்லாம் வெட்டுறதுக்காக வராங்க. இத பாக்குற இவங்களுமே ஷாக் ஆகுறாங்க. இங்கதான் தேர்ட் எபிசோட முடிக்கிறாங்க. கோபியா ஆளுங்க சரமரியா வெட்டின மாதிரி தானே நமக்கு காமிச்சாங்க. இது எல்லாமே அன்னிக்கு வந்த கனவா இருக்கும். சட்டுன்னு கனவுல இருந்து முடிக்கிறாங்க. உண்மையிலேயே கதவு தட்டுற சவுண்டு கேக்குது. ஆனா இந்த அண்ணி போகாம நடு அண்ணி இருக்காங்கல்ல, யாரு என்னன்னு பாக்குறதுக்காக கதவை திறக்கிறாங்க. ராஜு கூட பழகிட்டு இருக்க அந்த பொண்ணு தான் வந்திருக்கா. என் அப்பாவை கொண்டுட்டாங்க, என்ன காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. உள்ள வான்ற மாதிரிலாம் வீட்டுக்குள்ள கூட்டு வந்துடுறாங்க. இப்ப எல்லாருமே இந்த சத்தத்துல முழிச்சிடுறாங்க. ராஜுவுமே இந்த பொண்ணு வந்திருக்கிறத பாக்குறாரு.
நீ எதுக்காக இந்த இடத்துக்கு வந்தன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இவங்களுமே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. சரி இந்த பொண்ணுக்கு பாதுகாப்பு தரலான்னு ஃபேமிலியை சேர்ந்தவங்களும் யோசிக்கிறாங்க. இந்த பொண்ணோட அப்பாவை கொண்டது யாருன்னு நமக்கு தெரியல. இப்ப மூர்த்தியும் ஆளுங்களும் சேர்ந்த மாதிரி இந்த வீட்டுக்குள்ள நுழையணும்னு நினைக்கிறாங்க. எகிரி குதிச்சு வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடுறாங்க. இவங்க எல்லாம் எங்கன்ற மாதிரி தேடிட்டு இருக்காங்க. இப்ப இந்த வீட்ல இருக்க பாட்டி இருக்காங்கல்ல, நான் பாத்ரூம் மட்டும் போயிட்டு வரேன்ற மாதிரி எந்திரிச்சு பாத்ரூம்குள்ள போறாங்க. பாத்ரூம்குள்ள போனோனே இந்த பாட்டி சத்தம் போடுறாங்க. ஒளிஞ்சிருக்க ஆளுங்க தான் கதையை முடிச்சிருப்பாங்க. பாட்டி இறந்து போயிட்டாங்கன்னு மத்தவங்களுக்கு தெரிய வருது. எல்லாருமே இங்க இருந்து தப்பிக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இந்த குடும்ப தலைவரான சுப்பையா இருக்கார்ல, இவங்க எல்லாரையும் சேஃப் பண்ணணும்னு யோசிக்கிறாரு. பின்னாடி பக்கம் ஒரு வழி இருக்கும், இந்த வழியா போங்கன்ற மாதிரி ஃபேமிலியை சேர்ந்து எல்லார்கிட்டயும் சொல்றாரு. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி அந்த வழியா போயிட்டு இருக்காங்க. கடைசியா தான் இவருமே வெளியே வராரு. அந்த பக்கம் கதவை லாக் பண்ணிடுறாரு. இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி வேகமா ஓடிட்டு இருக்காரு. ராமு சோகமா உட்கார்ந்து இருக்கும் போது இங்க இருக்க கான்ஸ்டபிள் ஒருத்தர் பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த கான்ஸ்டபிள் சொந்தக்காரரா இருப்பாரு. பேரு நாராயணா அப்படின்றது. எதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ண, இப்ப அந்த கேஸ்ல ஸ்ரீனு தான் மாட்ட போறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. வெங்கட் வேற செம்ம கோவத்துல இருக்கான். எப்படியாவது எஸ்ஐ கிட்ட கோர்த்து விட்டுருவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் ராமோ இவர்கிட்ட ஹெல்ப் கேட்டுட்டு இருக்காரு. இப்ப எஸ்ஐ ரகுவும் கேஸ் ஃபைல் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்ப வெங்கட் இருக்கார்ல, சார் இவன் தான் சார் ஸ்ரீனுவோட தம்பி, குடும்பமா சேர்ந்துதான் இந்த தப்பான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, விசாரிங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. யோ மத்த கேஸை விட நீ இந்த கேஸ்ல தான் ஆர்வமா இருக்க, அந்த குடும்பத்துக்கும் உனக்கும் ஏதாவது பிரச்சனையான்னு கேக்குறாரு. சார் அப்படிலாம் எதுவும் இல்லன்ற மாதிரி வெங்கட் இந்த இடத்துல சமாளிக்கிறாரு. இப்ப எஸ்ஐ ரகு இருக்கார்ல, இந்த ராமு கிட்ட பேசுறதுக்காக வராரு. நான் வரும்போது யார் கூட சண்டை போட்டுட்டு இருந்தேன்ற மாதிரி கேக்குறாரு. சார் பீரின்னு ஒருத்தன் அந்த வேலையை விட்டு போயிட்டான், நான் அந்த வேலையை பார்த்தேன் சார், அதனால பீரிக்கு என் மேல கோவம், அவன் தான் சார் எல்லாத்தையும் பண்ணான், புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. சார் இவன் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க, அடிச்சு விசாரிச்சா உண்மையை சொல்லிடுவான் அப்படின்ற மாதிரிலாம் வெங்கட் சொல்லிட்டாரு. சரி அடிங்கன்ற மாதிரி எஸ்ஐ சொல்லிடுறாரு. இப்ப வெங்கட் வேகமா செல்லுக்குள்ள இழுத்துட்டு போயிடுறாரு. இந்த நாராயணா காப்பாத்தலான்னு பாக்குறாரு. ஆனா வெங்கட் போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. எல்லாருமே வீட்டை விட்டு தப்பிச்சு போயிட்டாங்கல்ல, அது இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த மூர்த்திக்கு புரிய ஆரம்பிக்குது. இப்பதான் மூர்த்திக்கு ரமணா கிட்ட இருந்து கால் வருது. வேலை முடிஞ்சிருச்சான்னு கேக்குறாரு. இல்ல குடும்பம் எல்லாருமே தப்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நீ ஒண்ணுத்துக்கும் வேலைக்காக மாட்டே அப்படின்ற மாதிரி ரமணா திட்டுறாரு. கவலைப்படாத ரமணா, கண்டுபிடிச்சு போட்டு தள்ளுறன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப வெளியே அவங்க எங்க போனாங்கன்ற மாதிரிலாம் தேடுறாரு. குடும்பமா சேர்ந்து தானே இந்த கஞ்சா பிசினஸ் பண்றீங்க, ஒழுங்கா ஒத்துக்கோன்னு வெங்கட்டும் தம்பியை போட்டு அடிக்கிறாரு. இல்ல நான் மட்டும் தான் இதை பண்ணேன், என் குடும்பத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த சமயம் எஸ்ஐ இருக்கார்ல, அந்த பீரி யாருன்ற மாதிரிலாம் இந்த நாராயணா கிட்ட கேக்குறாரு. நாராயணாவும் அந்த 4 பிரதர்ஸை பத்தி சொல்லிட்டாரு. நிறைய கொலைலாம் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டாரு. கொலை பண்ணிருக்காங்களா, எதனால அவங்க பேர் லிஸ்ட்லயே வரலன்ற மாதிரி இவர் கேக்குறாரு. சார் லிஸ்ட்ல வராத அளவுக்கு எல்லாரையும் கரெக்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்ற மாதிரிலாம் நாராயணா சொல்லிட்டாரு. ஆனா கவனிச்சிட்டு இருக்க வெங்கட் இருக்கார்ல, சார் அவங்க 4 பேர் அப்படிலாம் இல்ல சார், ஊர்ல என்னென்னமோ பேசுவாங்க, ஆனா அவங்க நல்லவங்க தான் அப்படின்ற மாதிரிலாம் சர்டிபிகேட் கொடுக்குறாரு. எஸ்ஐ வெங்கட் சொல்றதை கேட்க மாட்டாரு, நாராயணா சொல்றதை தான் கேட்கிறாரு. அந்த 4 பேரை பத்தி எனக்கு முழு தகவல் கிடைக்கணும்னு சொல்லிட்டாரு. சரி சார் அப்படின்ற மாதிரி நாராயணா இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இந்த குடும்பத்துக்கு மூர்த்தியும் ஆளுங்களும் எதுக்காக கொல்ல நினைக்கிறாங்க அப்படின்றது தெரிய மாட்டேங்குது. கோபி பண்ண விஷயம் உங்களுக்கு தெரியாது இல்ல, அதனாலதான் இவங்களும் முழிக்கிறாங்க. இப்ப அவனுக்கு பயந்து ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. ஏறக்குறைய பக்கத்துல இருக்க இடத்துல தான் மூர்த்தி தேடுறாரு. ஆனா கண்டுபிடிக்க முடியாம கிளம்புறாரு. வெங்கட்னு ஒரு கான்ஸ்டபிள காமிச்சாங்கல்ல, அவர் ரமணாவோட ஆள் போல. இப்ப ரமணாக்கு கால் பண்ணிட்டாரு. புதுசா வந்த எஸ்ஐ கொஞ்சம் வில்லங்கமான ஆளா இருக்கான், உன்னை பத்தி எல்லாம் நோண்ட ஆரம்பிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்னை பத்தி நோண்ட விடுறதுக்கு அவனுக்கு மாசம் மாசம் காசு தரேன், அவனுக்கு என்னை பத்தி தெரியக்கூடாது, தெரிஞ்சா அவன் கதையை முடிப்பேன், உன் கதையை முடிப்பன்ற மாதிரிலாம் வார்னிங்க கொடுத்துட்டு இருக்காரு. சுப்பையா இருக்காருல, ஃபேமிலியை சேர்ந்த எல்லாரையும் பொறுமையா நடக்க வச்சு கூட்டு போயிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து டார்ச் லைட்டை வச்சு எதிர யாரோ வராங்க. யாரு என்னன்றது நமக்கு தெரியல. மூர்த்தி ஈஸியா முடிக்கிறேன்ற மாதிரி கிளம்பி போயிருப்பாரு. ஆனா ஆளுங்க கதையை முடிக்காம வந்திருக்காருல, அதனால பயங்கரமா ரமணா போட்டு மூர்த்தியை திட்டிட்டு இருக்காரு. 2 குரூப்பா பிரிஞ்சு போங்க, ஹாஸ்பிட்டல்ல இருக்க அவன் திரும்பி வந்துட்டா பிரச்சனை, அதனால ஸ்ரீனு ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போதே கதையை முடிங்க, அதே மாதிரி இன்னொன்று குரூப் அந்த ஃபேமிலியோட கதையை முடிக்கிறதுக்காக போங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவருக்கு தம்பியா 3 பேர் இருக்காங்கல்ல, அவங்களையும் பிரிஞ்சு போக சொல்லிட்டாரு. அவங்களும் சரின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. இப்ப நாராயணா இருக்காரு பாத்தீங்களா, எஸ்ஐய பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காரு. சார் நீங்க கேட்ட ஃபைல ரெடி பண்ணிட்டேன்ற மாதிரி இவர் கிட்ட தராரு. இப்பதான் பொத்துராஜுன்னு ஒருத்தரை பத்தி நமக்கு காட்டுறாங்க. இந்த பொத்துராஜுக்கு நிறைய அண்ணன் தம்பிங்க இருப்பாங்க. எல்லாருமே கொலை பண்றதை தான் வேலையா பண்ணுவாங்க. அது மூலியமா நிறைய காசு சேர்த்திருப்பாங்க. ஒரு ஸ்டேஜ்ல பொத்துராஜ் இருக்கார்ல, அண்ணன் தம்பின்னு பார்க்காம குடும்பத்துல இருக்க எல்லார் கதையும் முடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி நிம்மதியா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. ரமணாவோட குடும்பத்துல 5 பேர் இருக்காங்கல்ல, பொத்துராஜோட பசங்களா தான் இருப்பாங்க. பொத்துராஜ் ஒய்ஃப் இறந்து போனதுக்கு அப்புறம் வேற ஒரு லேடி கூட அஃபேர் வச்சிருப்பாரு.
அந்த லேடிக்கு எல்லா சொத்தையும் எழுதி வச்சிடலான்ற மாதிரி எழுதி வச்சிருப்பாரு. இதனால ரமணா பயங்கரமா டென்ஷன் ஆயிருப்பாரு. அப்பான்னு கூட பார்க்காம பொத்துராஜோட கதையை முடிச்சிருப்பாரு. காசெல்லாம் போயிருச்சுல, காசு எப்படியாவது சேர்க்கணும்ன்ற மாதிரி தான் இந்த வேலையெல்லாம் ரெகுலரா பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. அவன் பண்ற தப்ப பத்தி யாருக்கும் தெரியாத அளவுக்கு வச்சுப்பான் சார். அதை மீறியும் தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்க கதையை முடிச்சிருவான்ற மாதிரிலாம் நாராயணா சொல்லிட்டாரு. இதை கேட்கிற எஸ்ஐ ரகுக்கு லைட்டா பயம் வருது. இந்த சுப்பையாக்கு ஒரு தம்பி இருக்கிறதா நான் சொல்லியிருப்பேன். அந்த தம்பி தான் டார்ச் லைட் வெளிச்சத்துல இவங்களெல்லாம் பார்த்திருப்பாரு. இந்த நேரத்துல என்ன பண்றீங்கன்னு கேட்டிருப்பாரு. இவங்க வீட்டுல நடந்த எல்லா விஷயத்த பத்தியும் சொல்றாங்க. ரொம்ப பயமா இருக்கு, எங்க போறதுனே தெரியலன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. விடியிற வரைக்கும் நீங்க இங்க இருக்கிறது தான் சேஃப்ன்ற மாதிரி சொல்றாரு. அந்த ஸ்ரீனு ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போதே ஈஸியா கதையை முடிச்சிடலான்ற மாதிரி முதல்ல கொஞ்சம் ஆளுங்க வந்திருப்பாங்க. ஆனா ஸ்ரீனு இருக்கார்ல, ஒரு கையில அடிபட்டிருக்கும் போது கூட பயங்கரமா சண்டை போடுறாரு. இங்க இருக்க எல்லாரையும் அடிச்சு போட்டு தான் கிளம்பி போயிருப்பாரு. அடி வாங்கி ராமு ரொம்ப டயர்டா இருக்காரு. நாராயணா கிட்ட ஹெல்ப் கேட்கலான்ற மாதிரி நாராயணாவை உள்ள வர வச்சிடுறாரு. தண்ணி தாகம் ரொம்ப எடுக்குது, தண்ணியாவது தாங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இப்ப நாராயணா வேகமா தண்ணி எல்லாம் எடுத்து தராரு. கவலைப்படாத, நான் உனக்கு சப்போர்ட்டிவா இருக்கன்ற மாதிரி சொல்றாரு. எஸ்ஐ ரகு இருக்கார்ல, சுப்பையாவோட வீட்டுல போய் விசாரிக்கலாம்னு நினைக்கிறாரு. இந்த வெங்கட் தான் கூட்டு வந்துடுறாரு. இப்ப சுப்பையா வீட்டுல யாரையுமே காணோன்றது உங்களுக்கு தெரிய வருது. அதே மாதிரி பாட்டி இறந்து போன இடத்துல ரத்தமா இருக்கு. பாட்டியோட பாடியை கொண்டு போயிருக்காங்க, ஆனா ரத்த கரையை கிளீன் பண்ணாம இருக்காங்க. இங்க ஏதோ தள்ளுமுள்ளி ஏற்பட்டிருக்கிறது இந்த எஸ்ஐக்கு தெரிய வருது இல்ல. இந்த ஃபேமிலி ஏதோ ஒரு ஆபத்துல இருக்காங்க போல அப்படின்ற மாதிரிலாம் ஆளுங்க கிட்ட சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு கோபியை காட்டுறாங்க. கோபி ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்காரு. இப்ப ஒளிஞ்சிருக்க இடத்துல இருந்து பையன் ராஜுக்கு கால் பண்றாரு. ராஜு ஒரு கடையில சாப்பிடுற பொருள்லாம் வாங்கியிருக்காரு. அப்பதான் அப்பா கிட்ட இருந்து கால் வருது. அப்ப நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேக்குறாரு. அப்பா பெரிய பிரச்சனையில மாட்டிருக்கேன், நீங்க எல்லாம் ஓகே தானேன்னு கேக்குறாரு. இல்லப்பா, வீட்டுல ஆளுங்கெல்லாம் வந்து அட்டாக் பண்ணாங்க, நீங்க எங்க இருக்கீங்க சொல்லுங்க, நாங்கெல்லாம் வரோன்ற மாதிரி பையன் சொல்றான். நான் இங்கதான் இருக்கேன், வந்துருங்க, இந்த ஊரை விட்டே போயிடலான்ற மாதிரிலாம் சொல்றாரு. இந்த பையனும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறான். அப்பன்னு பார்த்து ஆளுங்க வந்து இந்த பையனை அமைக்கிறாங்க. அதாவது மூர்த்தியும் ஆளுங்களும் வந்துதான் இந்த பையனை அமுக்குறாங்க. உன் ஃபேமிலியை சேர்ந்தவங்களா எங்கடா இருக்காங்க, உன் அப்பா எங்க இருக்கான்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இதோடயே இந்த சீரிஸோட 4th எபிசோட நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த சீரிஸ்ல மொத்தமா 8 எபிசோட் இருக்கு. அடுத்த 4 எபிசோடோட கதையை நான் அடுத்த வீடியோல சொல்றேன். மொத 4 எபிசோட் எப்படி இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.